ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் பியூட்டிஃபைனிங். இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எலகண்ட்டான ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபெப்ரவரி ஃபேர்வெல் பார்ட்டியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு இந்த மாதிரி லுக் நீங்கள் வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக கேரி அவுட் பண்ணிட்டு போகலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு சாரீ லுக் தான் எடுத்திருக்கேன். அண்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா சாட்டன் ஃபினிஷ் சாரீ, ரொம்ப பிளெயின் சாரீ. அதுக்கு ப்ளவுஸ் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் ப்ளவுஸ், ரொம்ப அழகாக எலகண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு சாரீக்கு வைப் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பர்ஃபெக்ட் லுக் அண்ட் ஹேர் ஸ்டைலோடு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டெஃபினட்டாக லைக் ஃபேர்வெல் பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் கேரி அவுட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மேக்கப் பண்ணும்போது அது அழகாக போய் உட்காரும், கேக்கியாக தெரியாது. ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க, மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்தபடியாக வந்து லிப்பையும் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ஸோ லைட்டாக ப்ரைமர் வந்து நம்ம போடும்போது நம்ம ஃபேஸில் ஒரு கேன்வாஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்கப் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகி அழகாக போய் உட்காரும் அண்ட் நகராது. ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ப்ரைமர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். LA ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு டார்க் சர்க்கிள்ஸை வந்து ஹைட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் ஃபேஸில் பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருந்தால் அதை ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வந்து நான் ஆரஞ்ச் கரெக்டரோட டார்க் கன்சீலர் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் பண்ணும்போது ரொம்ப ஆரஞ்சியாக தெரியாது, சரிங்களா? ஸோ அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி போடுறேன். லைக் பாருங்கள் எப்படி நான் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நீங்கள் மேக்கப் கற்றுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா என்னோடய மேக்கப் வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து தெரிய வரும். பிகாஸ் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லித்தர ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் வந்து லைக் நாங்கள் ரியல் பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் ஆல்வேஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மிஸ்டேக்ஸ் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுட்ருப்பேன். அதை வந்து உங்களுக்கு வந்து அழகாக இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லும் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து அதை அழகாக பண்ணலாம். அப்படி நீங்கள் வந்து இன்னும் எனக்கு மேக்கப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ லுக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த ஸ்கின் டைப்புக்கு என்ன மாதிரி மேக்கப் வந்து உட்காரணும் அப்படின்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கிளாஸில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை செல்ஃபாகவே எனக்கு கற்றுக்கணும், எனக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கணும், என் ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கணும், பர்சனலைஸாக என்ன ப்ராடக்ட் எனக்கு செட் ஆகும், என்ன கன்சீலர் செட் ஆகும், என்ன பிராண்டில் வந்து நான் யூஸ் பண்ணணும், என்னோடய ஐப்ரோ ஷேப் என்ன, ஐ ஷேப் என்னன்னா உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தேன்னா நான் ஆன்லைன் கிளாஸில் செல்ஃப் க்ரூமிங் எடுத்துகிட்ருக்கேன். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸும் வந்து கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ப்ரொசீஜர் பண்ணுறது பேசிக் ப்ரொசீஜர் தான். கன்சீலர் வச்சு நான் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு தென் ஃபவுண்டேஷன் வச்சு பிளெண்ட் பண்ணியாச்சு. பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டாலிக் க்ரீன் கலர் காஜல் வச்சு லைனர் போட்டுக்கிட்டேன். லைனர் மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஸ்மஜர் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டேன். இதை இன்னுமே சீம்லெஸ் ஆக்கிறதுக்கு நான் ஒரு லைக் பேரட் க்ரீன் கலரில் ஷிம்மர் உள்ள ஒரு ஐ ஷேடோ எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மேக்கோட காஜல் வச்சு டைட் லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இது போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் போட்ட பிறகு எனக்கு என்னமோ கண் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி தெரிஞ்சுது. மறுபடியும் வந்து நான் என்ன பண்ணேன்னா கிளிட்டர்ஸ் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும். கிளிட்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணேன்னா ஃபேர்வெல் பார்ட்டி மோடுக்கெல்லாம் வெரி பர்ஃபெக்ட் ஐ லுக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது போட்ட பிறகு தென் லைட்டாக வந்து ஒரு விங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த க்ரீடியன்ட் எஃபெக்ட் வரதுக்கு அண்ட் ஷேப் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே என்னென்ன கலர்ஸ் வந்து ப்ளே பண்ணிங்களோ அதே லோவர் லேஷ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஐ லுக் வந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் லைக் இப்போ வந்து கான்டோர் ப்ளஷ்லாம் அப்ளை பண்ணுறது டெஃபினெட்லி மஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. என்னென்ன டீட்டெயில் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணனோ அதோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதெல்லாம் போட்டு முடித்த பிறகு இப்போ வந்து ஃபைனலாக வந்து லிப்ஸுக்கு இது வந்து லைக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்ச் கலர் ஒரு ட்ராப்பர் மாடலில் இருக்கும், செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அமேசான்லேருந்து பிக் பண்ணேன். ஸோ இதை வந்து லைக் ஒரு ஆரஞ்ச் டிண்ட் என்னோட சாரியோட பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை போட்டுட்டு கொஞ்சம் வாஷ் ஆஃப் ஆன மாதிரி இருந்தது. பியூட்டிஃபுல்லான ஒரு மரூன் ஷேடை எடுத்து லிப் லைனர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த ஐ லுக்கு லிப்ஸு எல்லாமே வேறு லெவலில் காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துச்சு. அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எந்த விதமான ஃபில்டரும் இல்லாமல் என்னோட ரா ஃபேஸுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த விதமான ஃபில்டர்ஸும் யூஸ் பண்ணல, என்னோடய ஃபேஸில் அப்படியே வந்து மேக்கப் பண்ணியிருக்கேன். எப்படி
எப்படி வந்து அழகாக உட்காந்துருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நான் சொல்கிற டெக்னிக்ஸை அண்ட் உங்களோட லைட்டாக ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ரைடல் மேக்கப் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் ஸ்பெஷல் டேஸ்க்கு உங்களுக்கு எந்த ஒரு அக்கேஷன் இருக்குது மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த லைக் நாங்கள் வந்து மேக்கப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அண்ட் லைக் உங்களுக்கு என்ன மாதிரி லுக் வேணும்னாலுமே டெஃபினட்டாக அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ இது எந்த விதமான ஃபில்டர்ஸும் யூஸ் பண்ணாமல் ஒரு ரா ஃபினிஷ் லுக். ஸோ இதைத்தான் நானும் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அண்ட் கண்டிப்பாக என்னோடய பிரைட்ஸ் யாருமே இது வரைக்கும் என்னை வந்து லைக் நல்லா இல்லை அப்படின்லாம் சொன்னதே இல்லை. தே லைக் அந்த பர்ஃபெக்டான அவங்களோட எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஃபினிஷில் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அப்படியே பேசிட்டு அப்படியே ஹேர் ஸ்டைலும் வந்து போட்டாச்சு. சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பாருங்கள். அண்ட் ஆக்சசரிஸும் வந்து அடோர் பண்ணியாச்சு அண்ட் லைட்டாக வந்து பொட்டும் வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேர்வெலுக்கு ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு.